தமிழ்நாட்டோட கல்ச்சருக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லணும்னா அது மதுரை தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே மதுரையை ஒரு இம்பார்ட்டன்டான களமா தான் பாக்குறாங்க. காரணம் மதுரை தான் சவுத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கேட்வே அப்படின்னே சொல்லலாம். மதுரையில என்ன நடந்தாலும் அது மற்ற ஊர்கள்லயும் பிரதிபலிக்கும். மதுரையில யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அதை எல்லாருமே வந்து கண்டிப்பா உற்று நோக்கி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ மதுரை அப்படின்றது ஒட்டுமொத்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மதுரை களம் பொலிட்டிக்கலா எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? களத்துல யார் அதிக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சில தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எப்பவுமே வந்து அதிமுக தான் ஜெயிப்பாங்க, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி. இதுவே சென்னையில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சில இடங்கள்ல எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க, அவங்களுடைய ஃபோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு ஃபோர்ட் அதிமுகவுக்கு ஒரு ஃபோர்ட்லாம் இருக்கு. ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மதுரையில 5 தொகுதி திமுகனா 5 தொகுதியில அதிமுக. ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றத கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்குமான செல்வாக்கு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த முறை களம் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி என்டிகேவுக்கும் ஆதரவு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில என்டிகேவினுடைய அரசியலை உற்று நோக்கி கவனித்து வரவேற்கிறாங்க. அதே வேளையில தமிழக வெற்றி கழகமும் களத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு வரவேற்பும் அங்க இருக்கு. மதுரையில மாநாடு போட்டப்பவும் அவருக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு இருந்தது. திருச்சி எப்படி ஒரு முக்கியமான ஒரு இடமோ மதுரையும் அதுக்கு கொஞ்சம் கூட சலச்ச இல்லாம அங்கேயும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களம் அப்படின்னே சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட மதுரை தொகுதியில இப்போ அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத திமுகவும் அதிமுகவும் நல்லாவே உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக எப்படி இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாங்க, அதிமுக எப்படி இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு 2 கட்சிகளுமே ஒரு திட்டம் திட்டி வச்சிருப்பாங்க. சோ அப்படி திமுக வந்து இந்த முறை நாங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இந்த வாட்டி திமுகவை பொறுத்த வரைக்கும் மதுரையில நாங்க இந்த முறை ஆட்சியில் இருந்ததுனால மதுரையில நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சென்டினரி லைப்ரரியா இருக்கட்டும், நிறைய ஃபிளைஓவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மக்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி திமுக ஓட்டு கேட்கலாம் அப்படின்ற திட்டம் இருந்தாலும் அவங்களுக்கான சில டேமேஜஸையும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. திமுகவே செஞ்சிருக்கு. அது அவங்களுடைய ஆட்சியை வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கு. அது குறிப்பா எந்த மாதிரியான இடங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிழை அவங்க மேல வந்துச்சுன்னா குறிப்பா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதுல வந்து ஸ்கேம் அடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் மதுரையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவப்பெயர்னே சொல்லலாம். குறிப்பா மதுரை மேயர் இந்திராணியினுடைய கணவர் பொன் வசந்தன் அவர்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்கிறாருன்றது அம்பலமாகி அதை அதிமுக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டிருந்தாங்க. அதை மக்கள் கிட்ட போய் சேர்த்திருக்கிறாங்க. இது மாதிரி ஊழல் வந்து பண்ணிருக்காங்க, இவங்க ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக அதை பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுனால திமுகவுக்கு அங்க ஒரு எதிர்ப்பலை நிச்சயமாக இருக்கு. இந்த ஒரு டேமேஜை பிரிவென்ட் பண்றதுக்காக திமுக தரப்புல இருந்து முக்கியமான 5 இடங்கள்ல சான்சலர்ஸ் எல்லாத்தையும் முக்கியமான 5 ஜோன்ஸ்ல சேர்பர்சன்ஸை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னதான் இந்த மாதிரி டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அவங்க செஞ்ச நடவடிக்கைகள் வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட வந்து கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சேர்பர்சன்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணியிருந்தாலுமே நியூ மேயர் வந்து வராதது அங்க வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு ஆட்சிக்கு எஃபிஷியன்டான ஒரு கவர்னன்ஸுக்கு கை கொடுக்கல அப்படின்றது மக்கள் பத்தியில ஒரு அதிருப்தியானது இருக்கு. இப்போ என்னதான் இந்த மாதிரி அதிருப்திகள் இருந்தாலுமே திமுக நாங்க செஞ்ச திட்டங்களை சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு பெறலாம் அப்படின்றதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம். அவங்களுடைய திட்டம் தான் இன்றைக்கு அவங்களுடைய பிரம்மாஸ்திரமா மாறி இருக்கு. இதே நேரத்துல அதிமுகவும் இந்த இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அவங்க கையில எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை வந்து சுட்டி காமிச்சு இந்த மாதிரி நிறைய ஊழல் வந்து செய்யப்பட்டிருக்கு. மதுரையில குறிப்பா ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியா இல்ல, டிரான்ஸ்போர்ட் சரியா கிடையாது, அதே மாதிரி வேஸ்ட் எதுவுமே வந்து ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷன் சர்வே அப்படின்ற 2025 சர்வேல மதுரையில ஒரு ஹைஜீனே இல்ல, கிளென்லினஸ் இல்லாத ஒரு சிட்டியாக மதுரை இருக்கு அப்படின்னு அந்த சர்வேல சொல்றாங்க. உங்களுடைய மதுரையை இந்த திமுக ஆட்சி இப்படி ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லி திமுகவினுடைய ஆட்சியில நடந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சிவிக் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து மக்கள் கிட்ட பிரச்சாரமாக எடுத்து வைத்து அதிமுகவுக்கான வாக்குகளை திரட்டுவோம் அப்படின்றதுதான் அதிமுக
கையில வச்சிருக்கக்கூடிய யுக்தி. சோ இப்படி திமுகவுக்கும் அதிமுகவும் இந்த மாதிரியான யுக்திகளை கையாண்டு வாக்குகளை சேகரிக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2021ல 5-5 அப்படின்னு வெற்றி பெற்ற காரணத்தினால கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்கேயே பலந்தின்னு கொண்ட போட்ட ரொம்ப சீனியரான அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் திமுக சார்பாகவும் போட்டி போடுறாங்க, அதிமுக சார்பாகவும் போட்டி போடுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு அவர்கள், ஆர் வி உதயகுமார், திருமங்கலம், மதுரை வெஸ்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் திருப்பி அவங்க ரீநாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இந்த மாதிரியான சீனியர் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி அவர்கள், அதே மாதிரி மதுரை நாத்துல ஜி தளபதி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர், இவர் தான் வந்து மீண்டும் வந்து இங்க கேண்டிடேட்ஸா வந்து போடப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இந்த 2025ல ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் திமுகவுக்கு நடக்கக்கூடிய இந்த சீட் பேரத்துல ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியானது மதுரையில ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா ஒரு சலசலப்பே வந்து ஆக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் காங்கிரசினுடைய எம்பி அவர்கள் வந்து ஜி தளபதி அவர்களுடைய அந்த ஒரு தொகுதியை வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது தளபதிக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அவர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரை பொதுவெளியில விமர்சிக்கிறாரு. சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து போயிருந்தது. இது மக்கள் மத்தியில பேசும் பொருளாவே மாறிச்சு, போய் மக்கள் கிட்டயும் போய் சேர்ந்த காரணத்தினால இந்த தோழமை கட்சி ரொம்ப க்ளோஸான ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற ஒரு பெயர்லாம் மாறி இருக்கு. சோ இந்த சில ஃபேக்டர்ஸும் வெற்றி வாய்ப்புக்கு ஏதாவது தடையா இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 2021 தேர்தலில் தான் அதிமுக திமுக ஈக்குவலா வெற்றி பெற்றிருக்காங்களே தவிர இதுக்கு முன்னாடி அதிமுக தான் அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க திமுகவை காட்டிலும். திமுக 2016ல 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மதுரை ஈஸ்ட், இன்னொன்னு மதுரை சென்ட்ரல். மொத்தமா இங்க வந்து 10 தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா, மேலூர், மதுரை ஈஸ்ட், சோழவந்தான், மதுரை நார்த், மதுரை சவுத், மதுரை சென்ட்ரல், மதுரை வெஸ்ட், திருப்பரங்குன்றம், அதே மாதிரி திருமங்கலம், உசிலம்பட்டி. இப்போ இந்த மதுரை வெஸ்ட் சைடுல வந்து நிறைய இடங்கள்ல பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். திருப்பரங்குன்றம்லாம் வந்து இந்த வாட்டி பாஜக தான் வந்து போட்டி போடுறாங்க. சோ அங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியா தான் மாறி இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய அந்த கம்யூனல் இஷ்யூஸும் அங்க போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணி பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல பாஜகவை தோல்வி அடைய வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். 10 தொகுதிகள்ல 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வந்து கிங்கா இருக்கிறாங்க. திமுக வந்து அந்த இடத்துல வந்து பெருசா வெற்றியே இல்ல. 2 தொகுதிகள் தான், 10ல 2 அப்படின்னா அது ஃபெயில் தான். ஆனா இந்த 2021ல ஈக்குவலா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டியும் அப்படி மெயின்டைன் பண்றாங்களா? இந்த சவால்கள் என்டிகே டிவிகேன்ற சவாலா இருக்கட்டும், நடந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 கட்சிகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.